வடபழனியில் உள்ள ஸ்டண்ட் யூனியன் வளாகத்தில் தென்னிந்திய திரைப்பட சினி மற்றும் டிவி ஸ்டண்ட் இயக்குனர்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் சங்கம் சார்பில் ஸ்டண்ட் கலைஞர்களின் வளர்ச்சிக்கும் தொழிலாளர்களின் மாநில காப்பீட்டு உரிமையை பெற்றுத் தரவும் நாடாளுமன்றத்தில் பேசிய நாடாளுமன்ற மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவாவிற்கு நன்றி தெரிவித்து கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் கே செல்வமணி பேசியபோது, திரைப்படத்துறை நன்றி உள்ள துறை, எத்தனை காலம் ஆனாலும் நாங்கள் நன்றியை மனதில் வைத்துக்கொள்வோம் என்றார். இதில் இங்கு யாரும் எங்களைப் பற்றி பேசாமல் இருக்கும்போது நீங்கள் எங்கள் கண்ணீரைப் பற்றி பேசியுள்ளீர்கள் என்று திருச்சி சிவாவிற்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார். சினிமாவில் அஜித், விஜய் போன்ற 1% பேர்தான் நன்றாக உள்ளனர். மீதம் 99% பேரின் வாழ்க்கை அன்றாடங்காட்சியாகத்தான் இருக்கிறது என்று கூறினார். மக்களை சிரிக்க வைப்பதற்காக கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் நாங்கள் உழைத்துக் கொண்டேதான் இருக்கிறோம் என்றார். மரணம் பக்கத்தில் இருந்தாலும் அதைப்பற்றி கவலைப்படுவதில்லை என்று தெரிவித்தார். எங்களது ஸ்டண்ட் மாஸ்டர்கள் 4 அடி உயரத்திலிருந்து குதி என்றாலும் 5 அடி உயரத்திலிருந்து கூட குதிக்க தயாராக இருப்பார்கள் என்றார். சென்னையில் எங்களால் வாடகை கொடுத்து வாழ முடியாத சூழ்நிலையால் சென்னை புறநகர் பகுதியில் குறைந்த வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம் என்று கூறினார். மற்றவர்கள் 8 மணி நேரம் வேலை பார்க்கும் நிலையில் நாங்கள் 18 மணி நேரம் வேலை செய்கிறோம் என்றார். ஆனால் எங்களுக்கு அரசு தரப்பில் எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். கலைஞர் எங்களுக்கு ஒரு மகத்தான திட்டத்தை கொடுத்தார். கலைஞர் ஆட்சிக் காலத்தில் எங்களுக்கு காப்பீடு திட்டம் கொடுத்தார் என்றார். தமிழகத்தில் அடுத்ததாக வந்த ஆட்சி கலைஞர் என்று பெயர் கொண்டதால் அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றார். சினிமா துறையில் உள்ள 25,000 பேருக்கு மருத்துவ உதவிகள், வீடுகள் கட்டித்தர வேண்டும் என முதலமைச்சரைச் சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறேன் என்று கூறினார். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.